உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. என்னுள்ளம் கவியொன்று பாடும் உந்தன் அன்பொன்றே அது என்று நாடும். என்னுள்ளம் கவியொன்று பாடும் உந்தன் அன்பொன்றே அது என்றும் நாடும். இன்பங்கள் நதியான வெள்ளம் இதயத்தை சூழ்ந்தோடிக் கொள்ளும். ஆனந்த கவி பாடி துள்ளும், ஆனந்த கவி பாடி துள்ளும். என்னுள்ளம் கவியொன்று பாடும் உந்தன் அன்பொன்றே அது என்றும் நாடும். சிறிதாகி போகும் உன்னோடு ஒன்றாகும் நேரம் உலகங்கள் சிறிதாகி போகும். நான் என்பதெல்லாமே மாறும், பிற சேவை உனதாக ஆகும். எல்லாமே சமமாய் எல்லோரும் நலமாய், எல்லாமே சமமாய் எல்லோரும் நலமாய் அன்பொன்றே ஆதாரமாகும். விண்ணின்று மண் மீது தோன்றும் என்னுள்ளம் கவியொன்று பாடும் உந்தன் அன்பொன்றே அது என்று நாடும். வரமென்று உனை கேட்பதெல்லாம் உறவென்னில் உயிர் வாழத்தானே. என் சாயல் அன்று உன் சாயல் இன்று, என் சாயல் அன்று உன் சாயல் இன்று, உன் முன்னையாம் எல்லாம் ஒன்று. என்றாகும் நன்னாளும் தோன்றும் என்னுள்ளம் கவியொன்று பாடும் உந்தன் அன்பொன்றே அது என்றும் நாடும். என்னுள்ளம் கவியொன்று பாடும் உந்தன் அன்பொன்றே அது என்றும் நாடும். இன்பங்கள் நதியான வெள்ளம் இதயத்தை சூழ்ந்தோடிக் கொள்ளும். ஆனந்த கவி பாடி துள்ளும்,
துள்ளும். என்னுள்ளம் கவியொன்று பாடும். உந்தன் அன்பொன்றே அது என்றும் நாடும். அத்தியந்த நேசமுள்ள நல்லாயராகிய இயேசுவே, உண்மையான சிநேகத்தின் திவ்ய மாதிரிகையே, மிகுந்த சிரவணத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறோம். உம்முடைய கட்டளைகளுக்கு விரோதமாய் நினைக்கப்பட்ட பழிக்கான கருத்துகளுக்கும் மனதில் கொண்ட பொறாமைக்கும் பரிகாரமாக வேத சாட்சிகளின் பொறுமையையும் அவர்கள் தங்களை வாதித்தவர்களுக்கு செய்த மன்றாட்டுக்களையும் தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. இயேசுநாதருடைய திரு இருதயத்திற்கு தங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தை நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உம்முடைய திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடைக்கின்றோம். அன்புள்ள இயேசுவே, எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து இப்பொழுதும் எப்போதும் உமது திரு இருதய நிழலில் எங்களை இளைப்பாற செய்தருளும். தவறி எங்களில் யாராவது உமது திரு இருதயத்தை நோக செய்திருந்தால் அவர்கள் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். மேலும் உலகில் உள்ள எல்லா குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விதையாளர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயவுரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் சாகும் வேளையில் இருப்போரின் தலைமாட்டில் தேவரீர் நீர்தாமே விழித்து காப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவு பற்றத்தோடு அன்பு செய்தீரே. எங்கள் பங்கில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் அவர்களுக்கு ஆறுதலாயிருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறை முறையாய் உமது திரு இருதய அன்பில் வாழ்ந்து இறந்து முடிவில்லா காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை செய்தருளும். ஆமென். எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதுமே நீர் எங்களுக்கு துணையாக இருக்கிறீர். எங்களுக்கு நன்மைகளை அதிகமாக செய்து கொண்டிருக்கிறீர். உம்மை முகமுகமாக தரிசிக்கக்கூடிய இந்த அருமையான வாய்ப்பிற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எம்மை உற்று நோக்குகிறீர், நாங்கள் உம்மை உற்று நோக்குகிறோம். நீர் எமது அருகாமையிலே இருக்கிறீர். என் மேலே இல்லை, வெகு தூரத்தில் இல்லை, எங்கள் அருகாமையிலே இருக்கிறீர். யோவான் 6:51, இந்த வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே. ஆண்டவரே, மேலே இல்லாமல் வானத்திலே இருக்கக்கூடிய இறைவனாக இல்லாமல் எங்கள் மத்தியிலே அங்கிருந்து இறங்கி வந்து எங்கள் மத்தியிலே எங்களுடைய துன்பங்கள், எங்களுடைய கஷ்டங்கள், எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவு செய்வதற்காக இறங்கி வந்த அன்பின் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம். ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. திருப்பாடல் 106:1, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர்,
என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலே நீர் செய்த சகல நன்மைகளை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நல்ல உடல் ஆன்ம சுகம் தந்திருக்கிறீர். இந்த நேரத்திலே உம்மை பார்ப்பதற்காக, உம்மோடு உரையாடுவதற்காக எங்களை இங்கு அழைத்து வந்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. இந்த மாபெரும் வல்லமையான நற்கருணை, உமது ஆசீர்வாதத்தை, உமது வல்லமையை நாங்கள் பெறுவதற்காக எங்களுக்கு இங்கு அழைத்து வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர்களுக்கு வர முடியாத ஒரு சூழல், நெருக்கடிகள், நோய் நொடிகள், ஆனால் எங்களை இந்த நேரத்தில் இங்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர். உமது அருகாமையிலே வைத்திருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. நல்ல உடல் ஆன்ம சுகத்தை தந்ததற்காக நன்றி. நல்ல தொழில் வளத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி அறிவையும் ஞானத்தையும் தந்திருக்கிறீர். நல்ல வேலை வாய்ப்புகளை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. நல்ல திருமண வரன்களை, நல்ல குழந்தை செல்வத்தை எல்லாம் தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நீர் உயிருள்ளவர், ஆற்றல் மிக்கவர், வல்லமை நிறைந்தவர். உமது அன்பான இதயம், உமது அருளான பார்வை எங்களை உற்று நோக்குகிறது. நீரே எங்களுக்கு அருளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கக்கூடியவர். திருப்பாடல் 128:5, ஆண்டவர் சீயோனிலிருந்து உனக்கு ஆசி வழங்குவாராக. உன் வாழ்நாளெல்லாம் நல்வாழ்வின் நலன்களை காணும்படி செய்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் அருளையும் தந்து எங்களுக்கு நலன்களை வளமையால் எங்களை நிரப்பக்கூடியவரே, உமக்கு நன்றி. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம். ஆண்டவரே, எளியவர்களாகிய பாவிகளாகிய ஒன்றுக்கும் உதவாத எங்களை இந்த நேரத்திலே எம்மை தேடி வந்து, எமக்காக இறங்கி வந்து, எமது அருகிலே இருந்து எங்களை அன்பு செய்ய போகின்ற, அருளை தரப்போகின்ற அன்பின் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். இந்த நேரத்தில் இங்கே கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நல்ல குடும்ப ஆசீர்வாதத்தை தாரும். திருப்பாடல் 122:7, இதோ உன் வீட்டிற்குள் அமைதி நிலவுவதாக, உன் இல்லத்திற்குள் நல்வாழ்வு தங்குவதாக. ஆண்டவரே, நீரே எங்கள் உள்ளத்திலே, எங்கள் இல்லங்களிலே அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, சாந்தம், பொறுமை இவைகளால் நிரப்பேறலும். ஆண்டவரே, கணவன் மனைவியிடையே நல்லுறவை தாரும். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து கிடக்கக்கூடிய கணவன் மனைவிகளை ஒன்று சேர்த்தருளும். ஆண்டவரே, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை தாரும், மன்னிப்பை தாரும், உமது மேலான அன்பை அவர்களுக்கு பொழிந்தருளும். ஆண்டவரே, வெறுப்பு, வர்மம், சினம் இவைகளால் ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கணவன் மனைவி குடும்பத்தில் உள்ளவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீரே ஒன்று சேர்த்தருளும். நீரே உமது ஆவியால் நிரப்பெறலும். ஆண்டவரே, உமது வல்லமையால் அவர்களை நிரப்பி நல்ல சமாதானத்தை தந்தருளும். ஆண்டவரே, லூக்கா 19:9, இன்று முதல் இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. இயேசுவே, எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் உமது மீட்பை, உமது அருளை, உமது ஆசீர்வாதத்தை தாரும். ஆண்டவரே, நல்ல சமாதானத்தை தாரும், நல்ல மன அமைதியை தாரும். ஆண்டவரே, கணவன் மனைவிகளுக்கிடையே நல்ல உறவை தாரும். இயேசுவே, நல்ல புரிதல்களை தந்து நல்ல ஒற்றுமையாக ஒருவர் ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு வாழ உமது ஆற்றலையும் வல்லமையும் தாரும். ஆண்டவரே, திருப்பாடல் 91:10, தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது. இயேசுவே, எங்கள் எல்லா வீட்டையும், எல்லா குடும்பங்களையும் தீமைகள், தீய சக்திகள், சாத்தானுடைய கட்டுகள் அனைத்திலிருந்து விடுதலை தாரும். ஆண்டவரே, இயேசுவே, தேவையில்லாத மூட நம்பிக்கைகள், கலக்கங்கள், தேவையில்லாத அச்சங்கள், எங்கள் குடும்பத்தில் செய்வினை கோளாறுகள், இன்னும் பல்வேறு விதமான தீயோனினுடைய சக்திகள், பகைவனிடமிருந்து வரக்கூடிய நெருக்கடிகள் எல்லாவற்றிலும் எங்கள் வீட்டை, எங்கள் இல்லத்தை, எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே பாதுகாத்து ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, திருப்பாடல் 91:8, இதோ நீ உள்ளே வரும்போதும் வெளியே செல்லும் போதும் இன்றும் என்றும் ஆண்டவர் உன்னை என்றும் இன்றும் எப்பொழுதும் காத்தருள்வாராக. ஆண்டவரே, ஆசீர்வதியும், எங்கள் பயணத்தை ஆசீர்வதியும், நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய தொழில் முயற்சிகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, கடினமாக ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ அதிகமாக உழைக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும். காலை முதல் இரவு வரை குடும்பத்திற்காக, குடும்பத்தை பார்க்க வேண்டும், என் பிள்ளைகளை பார்க்க வேண்டும், பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும். நாங்கள் கஷ்டப்பட்டு விட்டோம், நாங்கள் தாழ்வடைந்து விட்டோம், ஆனால் என் பிள்ளைகள் உயர்வாக இருக்க வேண்டும், மதிப்பாக இருக்க வேண்டும்,
நன்று கற்க வேண்டும் என்ற ஒரு நிலையிலே காலை முதல் இரவு வரை கடினமாக எவ்வளவோ ஏச்சு பேச்சுகள், எவ்வளவோ நெருக்கடிகள், எவ்வளவோ தடைகள் மத்தியிலே வேலை செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக வேலை செய்கின்ற ஒவ்வொரு கணவன்மார்களையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, அவர்களை ஆசீர்வதியும், அவர்களுக்கு நல்ல உடல் ஆன்ம சுகம் தாரும், நல்ல தொழிலிலே நல்ல முன்னேற்றத்தை தாரும் ஆண்டவரே. இணைச்சட்டம் 15:10 நீ கையிடும் எல்லா வேலைகளையும் பணிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவே, நல்ல வேலை வாய்ப்புகளை தாரும், நல்ல தொழில் முன்னேற்றத்தை தாரும். திருப்பாடல் 1:3 நீ செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவாய். ஆண்டவரே, அவர்கள் எடுக்கக்கூடிய சிறு வேலையாக இருந்தாலும் நீரே வெற்றியை தாரும், நல்ல வளமை தாரும், குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய நல்ல சம்பளத்தை, நல்ல ஒரு அருமையான ஒரு காரியத்தை நினைத்து மன அமைதியை தாரும் ஆண்டவரே. வேலை செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மன அமைதி இல்லாமல் இருக்கிறார்கள், விரக்தியோடு இருக்கிறார்கள், கடினமான மன இறுக்கத்தினால் இருக்கிறார்கள், மன அழுத்தத்தினால் இவ்வளவு வேலை செய்கிறார்கள். குடும்ப பாரம், தொழில் பாரம். ஆண்டவரே, நீரே அந்த ஒவ்வொரு குடும்ப தலைவர்களையும் ஆசீர்வதித்தரணும், ஒவ்வொரு ஆண் மகன்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களை நீரே கைவிட்டு விடாமல் உமது இல்லத்திலே இன்றுமென்றும் காத்திரலும். திருப்பாடல் 128:2 உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீ நற்பேரும் நலம்பும் பெறுவேன். இயேசுவே, ஒவ்வொரு உழைக்கின்ற உள்ளங்களை, பிள்ளைகளை ஆசீர்வதித்து அந்த உழைப்பின் பயனை தாரும், நற்பேரும் நலமும் அவர்களுக்கு கொடும் ஆண்டவரே. எசாயா 49:16 இதோ நான் உன்னை உள்ளங்கையிலே பொறித்து வைத்துள்ளேன். எசாயா 43:4 என் பார்வையில் நீ விலையேறப்பட்டவன், மதிப்பு மிக்கவன், நான் உன்னை அன்பு செய்கிறேன். இயேசுவே, எங்கள் ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்கும் நல்ல ஆசீர்வாதத்தை தாரும். வேலை செய்கின்ற இடத்திலே அவர்கள் தோற்று போகலாம், குடும்பத்திலே அவர்கள் தோற்று போகலாம், கையால் ஆகாதவர்களாக இருக்கலாம், பல்வேறு வேலை செய்கின்ற முதலாளிகளிடமிருந்து விருப்பு வெறுப்புகளை சம்பாதிக்கலாம், அவர்கள் திறமையிலே குறைவுடையவர்களாக இருக்கலாம். ஆண்டவரே, உன் பார்வையிலே அவர்கள் விலையேறப்பட்டவர்கள், மதிப்பு மிக்கவர்கள். ஆண்டவரே, நீரே எங்களை அன்பு செய்கிறேன், உன் பார்வையில் நாங்கள் விலையேறப்பட்டவர்கள், மதிப்பு மிக்கவர்கள். நன்றி ஆண்டவரே, இவ்வளோ உயர்வான மதிப்பையும் மரியாதையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதிகமாக அன்பு செய்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதித்தரணும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இயேசுவே, திருப்பாடல் 128:3 உன் பிள்ளைகள் உண்ணும் இடத்தில் உம்மை சூழ்ந்திருப்பார்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளையும், படிக்கின்ற பிள்ளைகளை, அலைபேசி, தொலைத்தொடர்பு சாதனங்கள், இவைகளினால் கேளிக்கை விளையாட்டுகள், அலைபேசி விளையாட்டுகளால் வீழ்ந்து கிடக்கின்றார்கள் எங்களுடைய பிள்ளைகள். உமது மதிப்பீடுகளை பின்பற்ற தவறுகிறார்கள், பெற்றோருக்கு கீழ்ப்படிவதில்லை, ஆலயங்களுக்கு வருவதில்லை. ஆண்டவரே, உமது ஞான காரியத்தை அவர்கள் பின்பற்றுவதில்லை, இந்த உலக போக்கின்படி இருக்கின்றார்கள். எங்களுடைய பிள்ளைகள், இளைஞர்கள், இளம்பெண்கள் ஒவ்வொருவரும் அது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. லூக்கா 2:41 குழந்தை எல்லாவற்றிலும் வளர்ந்து உமக்கு உகந்ததாக இருந்தது, அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்தது. அதே போல எங்கள் பிள்ளைகள் அறிவிலும் நல்ல ஞானத்தை தாரும், படிப்பிலே அக்கறையை தாரும் ஆண்டவரே. ஞானம் நிறைந்த சொல் வன்மை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தாரும் ஆண்டவரே. நன்றி. உமக்கு உகந்த பிள்ளைகளாக தேவையில்லாத இந்த சாத்தானுடைய ஆதிக்கத்திலிருந்து, அலைபேசி, தொலைத்தொடர்பு சாதனங்கள், கேளிக்கை விளையாட்டுகள், அலைபேசி விளையாட்டுகளிலிருந்து அவர்களுக்கு விடுதலை தந்து ஆண்டவரே, படிப்பிலே அக்கறையும், உம்மீதுள்ள அக்கறையும், பெற்றோர்களுடைய சொல்லை கீழ்ப்படிந்து, உமது வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாக மாறச் செய்கிறோம் ஆண்டவரே. இளைஞர்கள், இளம்பெண்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். அவர்களுடைய வேலை வாய்ப்புகளை தாரும். வேலைக்காக இயங்கிக் கொண்டிருக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தாரும். திருப்பாடல் 20:4 உன் மனம் விரும்புவதை ஆண்டவர் உனக்கு தருவார். யோசுவா 1:8-9 நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய், நான் என்று முன்னோடு இருப்பேன். வேலைக்காக அடைந்து தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம்பெண்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் நீரே கூட இருந்து அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தாரும். இயேசுவே, எங்களுக்கு பலன் தருகிறவரே, உமது ஆவியால் நிரப்புகிறவரே, நன்றி ஆண்டவரே. திருப்பாடல் 32:8 இதோ நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய பாதையை காட்டுவேன். தவறான பாதைகள், தீய பாதைகள், போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய பாதைகள், எங்களுடைய இளைஞர்கள், இளம்பெண்கள், இளைய தலைமுறையை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமது பாதையிலே நடத்தியறலும், உமது அன்பான பாதை அவர்களுக்கு காட்டியறலும் ஆண்டவரே. இயேசுவே, நன்றி. நீரே ஆசிரியராக இருந்து, நீரே தலைவராக இருந்து ஒவ்வொரு இளைஞர்கள், இளம்பெண்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே.
ஒவ்வொரு மனைவிமார்களையும் தாய்மார்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். திருப்பாடல் 128:3, கனிதரும் திராட்சை கொடி போலவும் துணைவியார் உம் இல்லத்தில் இருப்பார். மனைவி என்பவள் கடவுளால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். அவர்கள் கனி தரக்கூடியவர்கள், பலன் தரக்கூடியவர்கள், குடும்பத்தை உருவாக்கக்கூடியவர்கள், உயிரை தரக்கூடியவர்கள் என்பதை மதித்து கணவன்மார்கள் மனைவியை மதித்து நடக்கக்கூடிய ஆற்றலை தாரும். பிள்ளைகள் பெற்றோர்களை, தாயை மதித்து நடக்கக்கூடிய ஒரு ஆற்றலை தாரும் ஆண்டவர்களே. இயேசுவே, ஒவ்வொரு தாய்மார்களையும் ஆசீர்வதித்து நல்ல உடல் ஆன்ம சுகம், அவருடைய வேதனைகள், நெருக்கடிகள் இவையெல்லாம் போக்கி நீரே உமது பாதத்தில் ஒப்பு கொடுத்து அவர்களோடு இருந்து வழி நடத்தல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது ஆற்றலை தாரும், உமது வல்லமையை தாரும் ஆண்டவரே. குழந்தை செல்வம் இல்லாதவர்களை இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அவர்களுக்கு குழந்தை செல்வத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கருணை ஆண்டவரே, உம்மால் ஆகாது எதுவுமே இல்லை. லூக்கா 1:37, கடவுளால் இயலாதது ஒன்றுமே இல்லை, உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. உமக்கு லேசான காரியம், லேசான காரியம் ஆண்டவரே. இந்த உலகத்தை படைத்தது, மனிதனை உருவாக்கியது எல்லாம் லேசான காரியம். இயேசுவே, எத்தனையோ குடும்பங்கள் இந்த காலகட்டங்களிலே குழந்தை செல்வம் இல்லாமல் அவமானத்தோடும் வேதனையோடும் இருக்கின்றார்களே. அவருடைய ஆசீர்வதித்து குழந்தை செல்வத்தை தாரும் ஆண்டவரே. திருப்பாடல் 113:9, இதோ தாய்மை பேர் இல்லாதவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து அவர்களுக்கு தாய்மை பேரை கொடுத்து குடும்பத்திலே மகிழ்ச்சியோடு வாழ செய்கின்றீர். நன்றி ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல குழந்தை செல்வத்தை தாரும். திருப்பாடல் 127:3, பிள்ளைகள், குழந்தைகள் ஆண்டவரே நீர் கொடுக்கக்கூடிய அருள் செல்வம், மக்கள் பேரு, நீர் கொடுக்கக்கூடிய பரிசு ஆண்டவரே. குழந்தை இல்லாதவர்களுக்கு அந்த ஒப்பற்ற பரிசையும் செல்வத்தையும் தந்து வழிநடத்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருமண வரன்களுக்காக ஏங்கி கொண்டிருக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதையும் நல்ல திருமண வரத்தை தாரும் ஆண்டவரே. பல ஆண்டுகளாக, பல நாட்களாக நல்ல திருமண வரன் அமையாதா, எனக்கு ஒரு துணைவி அமையாதா, எனக்கு ஒரு துணைவர் அமையாதா என்று ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய, பல ஆண்டுகளாக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உமது வல்லமையை பொழிந்தருளும் ஆண்டவரே. திருப்பாடல் 20:4, உன் மனம் விரும்புவதை ஆண்டவர் உனக்கு தந்தருள்வார். இயேசுவே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீரே அவர்களோடு தங்கியிருடும். அவர்களுக்கு நல்ல துணையை தாரும். குடும்ப வாழ்விலே ஒளியே ஏற்றும் ஆண்டவரே. முதியவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். முதியவர்களை நீரை ஆசீர்வதியும். உமது உடனிருப்பு, உமது வல்லமை அவர்களோடு இருப்பதாக. இந்த சமூகம் எங்களை கண்டுகொள்ளவில்லையே, பெற்ற பிள்ளைகள் எங்களை உதறி தள்ளிவிட்டார்களே என்ற பல்வேறு விதமான வேதனைகள், நெருக்கடிகள், இழப்பு, ஏமாற்றத்தால் வாடி வதங்கி கொண்டிருக்கக்கூடிய முதியோர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர்தான் அவர்களுக்கு பலன், உமது வார்த்தை தான் அவர்களுக்கு வல்லமை ஆண்டவரே. நீரே அவர்களுக்கு துணையாக இருந்த அவருடைய வாழ்விலே மன அமைதியை, நல்ல ஒரு திருப்தியை, மன நிறைவை தந்து வழி நடத்திடும் ஆண்டவரே. இயேசுவே, எங்களோடு பேசியதற்காக நன்றி, உமது அருளை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். என் தேவனே, என் தேவனே, நான் உம்மை விசுவசிக்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். உம்மை விசுவசியாதவர்க்காகவும் உம்மை ஆராதியாதவர்க்காகவும் உம்மை நம்பாதவர்க்காகவும் உம்மை நேசிக்காதவர்க்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன், உமது மன்னிப்பை கேட்கிறேன்.
பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை நாம் ஆமென். பாடும் வேளையே மனங்களின் சோர்வை நீக்குமே. மகிழ்வுடன் பாடும் வேளையே மனங்களின் சோர்வை நீக்குமே. திருவாழ்வை தேடி பெறுவோம். மறைவாழ்வின் நன்மை அடைவோம். பணிவாய் குலமாய் இயேசு பதம் இணைவோம். மறையின் வழியில் வேத ஒளி பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, மணலூர் மாதாவினுடைய நவநாள் பக்தர்களே, அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காகவும் அனைத்து புனிதர்களுடைய ஆறுதலையும் ஜபங்களையும் பெறுவதற்காகவும் இந்த அருமையான இந்த முதல் சனி பக்தி முயற்சிகளிலே வழிபாடுகளை கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்கின்றோம். பல்வேறு விதமான எண்ணங்கள், ஏக்கங்கள், விண்ணப்பங்கள் அனைத்தோடும் நாம் வந்திருக்கிறோம். இந்த அன்னை மரியாள், இந்த ஜபமாலை மாதா, மணலூர் மாதா நம் ஒவ்வொருவருடைய நினைத்த காரியங்களெல்லாம் சிறப்பாக ஆசீர்வதிக்கும்படியாக நாம் வேண்டிக் கொள்வோம். இந்த திருப்பலியானது ஜோ ஆக்னல் இவர்களுக்கு வேலை கிடைத்ததற்கு நன்றி திருப்பலியாகவும், எம் அமல்ராஜ் செல்வி இவர்களுக்கு குழந்தை வரம் வேண்டியும் நல்ல தொழில் முன்னேற்றம்
அன்னமரியாள் மரிய மேகநாதன் இவர்களுக்கு நல்ல உடல் ஆன்ம சுகம் வேண்டியும், ததையுஸ் ராணி இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், இருதயசாமி மரிய பிச்சை பன்னீர்செல்வம் ஜபமணி லூர்து நாகமணி இவர்களுடைய ஆண்மலை பாற்றிகாகவும், சகாய்குமார் ஜோஸ்பின் கன்சியா இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், குடும்ப சமாதானம் நல்ல கல்வி வளர்ச்சிகளுக்காகவும், தியாகன் ரேணுகா இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், பிள்ளைகளினுடைய கல்வி வளர்ச்சிகளுக்காகவும், ஸ்டீபன் மாலினி இவர்கள் நல்ல உடல் ஆன்மசுகம் வேண்டியும் பிள்ளைகளினுடைய கல்வி வளர்ச்சிகளுக்காகவும், ஆகாஷ் வின்சின் நல்ல சுகப்பிரசவம் நடந்ததற்கு அன்னை மரியாளுக்கு நன்றி திருப்பலியாகவும், வின்சென்ட் ஜெயராணி இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், செபஸ்டியான் செல்வமேரி ராஜன் இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், லாசர் சந்தன சிலுவை அம்மாள் ரோசம்மாள் பிரான்சிஸ் இவர்களுடைய ஆண்மலை பாற்றிகாகவும், ஜோசப் கிராசிஸ் இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும் பிள்ளைகளினுடைய கல்வி வளர்ச்சிகளுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, பேரு பயன்கள் நிறைந்தவும் புனிதர் அனைவரையும் நாங்கள் ஒரே விழாவில் வணக்கமுடன் கொண்டாட செய்தீரே. எண்ணற்ற புனிதர்களின் பரிந்துரையால் நாங்கள் விரும்பி தேடும் உமது இரக்கத்தை எங்களுக்கு மிகுதியாக பொழிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. மற்றொரு வானதூதர் எழுந்து வர கண்டேன். வாழும் கடவுளின் முத்திரை அவரிடம் இருந்தது. நிலத்தையும் கடலையும் அழிக்க அதிகாரம் பெற்றிருந்த அந்த 4 வானதூதர்களையும் அவர் உரத்த குரலில் அழைத்து, எங்கள் கடவுளுடைய பணியாளர்களின் நெற்றியில் நாங்கள் முத்திரையிடும் வரை நிலத்தையோ கடலையோ மரத்தையோ அழிக்க வேண்டாம் என்று அவர்களிடம் கூறினார். முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை பற்றி சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் மக்களின் குலங்கள் அனைத்திலும் முத்திரையிடப்பட்டவர்கள் 1,44,000. இதன்பின் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்கள் இனத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். அவர்கள் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியிடமிருந்துமே மீட்டு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள். அப்பொழுது வானதூதர்கள் அனைவரும் அரியணையையும் மூப்பர்களையும் 4 உயிர்களையும் சூழ்ந்து நின்று கொண்டு இருந்தார்கள். பின் அரியணை முன் முகங்குப்புற விழுந்து கடவுளை வணங்கினார்கள். ஆமேன். புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கு என்றென்றும் உரியன. ஆமேன் என்று பாடினார்கள். மூப்பர்களுள் ஒருவர், வெண்மையான தொங்கலாடை அணிந்துள்ள இவர்கள் யார்? எங்கிருந்து வந்தவர்கள் தெரியுமா என்று என்னை வினவினார். நான் அவரிடம், என் தலைவரே, அது உமக்குத்தான் தெரியும் என்றேன். அதற்கு அவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். தங்கள் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. பக்கம் 77.
கடவுள் இருப்பது போல் அவரை காண்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராயிருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5. இறை வார்த்தைகள் 1 தொடக்கம். இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனி உடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நமது தாயாம் திரு அவை அனைத்து புனிதர்களுடைய பெரு விழாவை சிறப்பிக்க அழைப்பு விடுக்கிறது. சகல புனிதர்களுடைய விழா. எத்தனை புனிதர்கள் இருக்கிறாங்க நமது திருச்சபையில்? சொல்லுங்க பார்ப்போம், எத்தனை புனிதர்கள் இருக்கிறாங்க? 250. எண்ணில் அடங்காத புனிதர்கள். அருமையாக சொன்னாங்க, எண்ணில் அடங்கா புனிதர்கள். அதைத்தான் நாம் முதல் வாசகத்தில் வாசித்தோம்ல, திருவெளிப்பாடு நூலில் நாம் அருமையாக வாசித்தோம். திருவெளிப்பாடு புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம்.
யாராலும் எண்ணிக்கிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவங்க எல்லா நாடு, மொழி, இனம், புனிதர்களுக்குன்று ஒரு நாடு இருக்கிறதா? இந்த நாட்டில இருந்தா புனிதர்களாக முடியும் அப்படின்ட்டு இருக்குதா? இல்லை. இந்த இனத்திலிருந்து தான் புனிதராக மாற முடியும் அப்படின்ட்டு இருக்குதா? இல்லை. இந்த மொழி பேசக்கூடியவங்க, லத்தீன் மொழி பேசக்கூடியவங்க, ஆங்கில மொழி பேசக்கூடியவர்கள், பிரெஞ்சு மொழி பேசக்கூடியவங்க தான் புனிதர்களாக மாற முடியும் அப்படி ஏதாவது இருக்குதா? இல்லை. எந்த மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் புனிதராக மாறலாம். எந்த நாட்டை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம், அவர்கள் எந்த இடத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம். அப்போ எண்ணிக்கையில் அடங்காத புனிதர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லோரும் பல இடத்திலிருந்து வரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அடுத்து, கடவுளுடைய அரியணைக்கு முன்னால் மோட்சத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாக கையில் குருத்தோலை பிடித்திருந்தார்கள். அப்போ எண்ணில் அடங்காத புனிதர்கள் நமது திருச்சபையில் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டுக்கு எத்தனை நாட்கள்? 365 நாட்கள். அப்போ நம்ம 365 புனிதர்களை தான் நாம் நினைவு கூறுகின்றோம், விழா கொண்டாடுகின்றோம், அப்படி தானே? ஒரு சிலரெல்லாம் விட்டுருதோம். அப்போ நமக்கு தெரியாமல் இந்த விடப்பட்ட புனிதர்கள் இன்னும் திருச்சபையால் அங்கீகரிக்கப்படாமல் புனிதர்களாக வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களாக இருக்கலாம். அந்த புனிதர்கள் பட்டியலில் இடம்பெறாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் ஆண்டவருக்கு உகந்த தூயவர்களாக வாழ்ந்திருப்பார்கள். எனவே அவர்கள் எல்லாரையுமே நினைத்து ஒரு நாள் நவம்பர் மாதம் 1 தேதி திருவிழா எடுத்து அனைத்து புனிதர்களுடைய விழா கொண்டாட வேண்டும் என்று திருத்தந்தை கிரகோரி கிபி 837 ஆண்டிலே பிரகடனப்படுத்தினார். புனிதர் நவம்பர் மாதம் 1 தேதி புனிதர் அனைவருடைய விழா உலகெங்கும் கொண்டாடப்பட வேண்டும். நாம் எல்லா புனிதர்களையும் நாம் அந்த நாளிலே நினைத்து பார்த்து நாம் அவர்களுக்கு விழா எடுப்போம் என்று அவர் ஆரம்பித்தார். இதனுடைய பின்னணியிலே துவக்க காலத்திலே நாம் பார்க்கும் பொழுது கிபி 153 முதல் நூற்றாண்டிலே நிறைய பேர் இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிறகு வேத கலாபனை நடக்கிறது. கிறிஸ்தவர்களை வதைக்கிறார்கள், கொடுமைப்படுத்துகிறார்கள். அப்போ நிறைய பேர் இயேசுவுக்காக உயிரை சிந்தி மறைசாட்சிகளாக இருக்கிறார்கள். அப்போ ஆயர் புனித போலிகார்ப் அவர் மறைசாட்சியாக இறந்து மணிமுடி பெற்றார். அப்போ அவருடைய இறந்த நாளை அந்த வானகத்திலே பிறப்பு நாளாக தொடக்க கிறிஸ்தவர்கள் கொண்டாடினார்கள். எப்படி என்றால், அந்த புனிதருடைய எலும்புகளை வைத்து விலை உயர்ந்த மாணிக்க கல்லுக்கு மேலாக, பொன்னை விட தங்கத்தை விட மேலான ஒன்றாக மதித்து அதையெல்லாம், அந்த எலும்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து அவர்கள் ஒரு புனிதமான ஒரு இடத்திலே வைத்து எல்லாரும் ஒன்றாக கூடி பாடல் பாடி ஜெபம் செய்து அந்த புனிதரனுடைய பிறந்த நாள் விழாவை அவர்கள் கொண்டாடினார்கள். அவரிடம் இருந்த நம்பிக்கை, நமக்கு முன் சென்ற இவர்களுடைய வானக பிறப்பு, நாம் அதை நினைவு கூர்ந்து கொண்டாடும் பொழுது நாமும் பின்னால் அவர்களுக்கு பின்னால் சென்று மணிமுடியாக வீர சாட்சிகளாக இயேசுவுக்கு சார்ந்து பகரக்கூடிய வல்லமை பெறுவோம் என்ற நம்பிக்கையிலே அவர்கள் முதலாக கொண்டாடினார்கள். இதுதான் இந்த புனிதர்கள் விழா எடுக்கின்றோம், புனிதர்களை நினைவு கூறுவதற்கு ஆணித்தரமான ஒரு முதலிலே வரலாற்று பின்னணியாக இது இருக்கிறது. அதன் பிறகு கிபி 8வது நூற்றாண்டிலே ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது, ஒரு பெரிய கலகம் வருகிறது, நிறைய தப்பறை கொள்கைகள் எல்லாம் வருகிறது. அந்த நேரத்திலே புனிதர்களுடைய உருவங்கள், சுரூபங்கள், இவைகள் சிலை வழிபாடு, சீர்திருத்த சபையார்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றார்கள். அப்ப கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சுரூபங்களை வைத்து வழிபடுவது சிலை வழிபாட்டுக்கு சமமானது. விவிலியத்தின்படி சிலை வழிபாடு அருவருக்கத்தக்கது, ஆண்டவர் அதை கண்டித்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த கிறிஸ்தவர்கள் நாம் சிலை வழிபாடு, சுரூபங்கள் வைத்து வழிபடுவது, உருவங்கள் வைத்து வழிபடுவது சிலை வழிபாடு, இது கண்டிக்கத்தக்கது என்று வாதாடினார்கள். எனவே இந்த குழப்பம் அதிகமாக நிலவியது. இந்த குழப்பத்தை உடைத்தெறிய வேண்டுமென்று கிபி 787வது ஆண்டிலே நிசேயாவிலே கூடிய 2வது பொதுச்சங்கம் அதுதான் இதற்கு ஒரு முடிவு கட்டியது. இந்த புனிதர்களுடைய உருவங்கள், சுரூபங்கள்
இவைகளை உடைத்தெறிய வேண்டும் என்று நின்றவர்கள் ஐக்கனோக்ளாட்டஸ் என்பவர்கள். இது சிலை வழிபாடு என்று சொன்னவர்கள் இந்த குழுவினர். எனவே அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த பொது சங்கம் அருமையாக சொன்னது, இந்த உருவங்களை, இந்த புனிதர்களை நாம பார்க்கும் பொழுது அவர்களை நினைவு கூறுகிறோம், அவருடைய நற்பண்புகளை நாம் நினைவு கூறுகிறோம், அவருடைய தூய வாழ்க்கையை நாம் நினைவு கூறுகிறோம். அவர்கள் வானத்திலிருந்து குறித்தவர்கள் அல்ல, நம்மை போல வாழ்ந்தவர்கள். அவர்களாலும் புனித வாழ்க்கை வாழ முடிகிறது என்றால் நம்மளாலும் புனித வாழ்க்கை வாழ முடியும் என்பதை பெற்றுக்கொள்கிறோம் என்ற ஒரு அருமையான ஒரு சிறப்பான ஒரு தத்துவத்தை கொடுத்து, ஒரு கருத்தை கொடுத்து, இந்த சுரூபங்கள், உருவங்கள் புனிதரை நினைவுபடுத்துகின்றன, அவர்களுடைய குணநலன்களை நினைவுபடுத்துகின்றன, அவருடைய தூய வாழ்க்கை நினைவுபடுத்துகின்றன. நாமும் அவர்களைப் போல வாழ நமக்கு வழிவகை செய்கிறது என்று அருமையாக கூறி இதற்கு முற்றுப்புள்ளி வைத்தார்கள். அதன் பிறகு நிறைய புனிதருடைய விழாக்கள், கொண்டாட்டங்கள் அதிகமாகியது. இந்த நேரத்தில் திருத்தந்தை 23ஆம் யோவான் அவர் அருமையான ஒரு விளக்கம் சொல்லுகிறார். புனிதர்களுக்கு நாம் ஆராதனை கொடுக்க வேண்டுமா, வணக்கம் கொடுக்க வேண்டுமா? வணக்கம். அப்ப கத்தோலிக்க மரபின்படி புனிதர்களுக்கு நாம் காட்டும் வணக்கம் வெறும் மரியாதை மட்டுமல்ல, அல்லது நாம் அவர்களிடம் செலுத்தக்கூடிய ஜபங்கள் வெறும் மன்றாட்டு மட்டுமல்ல, மாறாக அவர்களிடம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஞான உறவு, நமக்கும் அவர்களுக்கு இடையேயான ஒரு ஞான உறவு. நம்ம அம்மா அப்பா, நம்ம தாத்தா பாட்டி, நம்முடைய நண்பர்கள் இறந்திருக்கலாம், அப்போ நம்ம அவங்களுடைய உருவங்களை வைத்திருக்கிறோம், அவருடைய புகைப்படங்களை வைத்திருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர்களுக்கு சிலை வைக்கிறாங்க, கட்சி தலைவர்கள் இன்னும் மாபெரும் தலைவர்களுக்கு சிலை வைக்கிறாங்க. எதற்காக? அவர்கள் விட்டு சென்ற விழுமியங்கள் பின்பற்றப்பட வேண்டும், அவர்களை நாம் நினைக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் அது அரசியல் பின்னணி, அது வேறு விதத்தில் இருக்கிறது. ஆனால் நாம் நமது புனிதர்களுக்கு இது சிலை என்று சொல்வதை விட இந்த சுரூபம், இவைகளை அந்த உருவங்களை நாம் நினைத்து வைக்கும் பொழுது நாம் அவர்களுடைய பண்புகளை நினைவு கூறுகிறோம். நம்ம தாத்தா பாட்டி ஃபோட்டோ வச்சிருக்கிறோம், உருவங்களை வச்சிருக்கிறோம், அப்படி தானே? சில இடத்துல சில முப்பாட்டன் அவங்களுக்கு சிலையாகவே உருவமாகவே செஞ்சு வச்சிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன, எதுக்காக அவங்கள நினைவு கூறுறாங்க? அவங்களுக்கும் நமக்கு இடையே உள்ள அந்த உறவு, அந்த ஞான உறவு, அவங்ககிட்ட உள்ள நல்ல பழக்கங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். நம்ம தாத்தா பாட்டியை அவங்கள ஃபோட்டோ பார்க்கும் பொழுது, எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க, எவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறாங்க, எவ்வளோ ஒரு நல்ல, நம்மளால் இது முடியலையே, நம்மளால் முடியும். அப்போ ஒரு ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது, ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது, நமது வாழ்வை சீர்படுத்துவதற்கு ஒன்றாக இருக்கிறது. எனவே தான் அவர் சொல்லுகிறார், ஞான உறவு. ஆழ்ந்த புனிதர்களை நாம் பார்க்கும் பொழுது, உருவத்திலோ சுரூபமாக நாம் பார்க்கும் பொழுது அவருடைய பண்பு நலன்களை நினைவு கூர்ந்து நாம் அவர்களைப் போல தூய வாழ் வாழ ஆசைப்படுகிறோம். அடுத்து அவர்களுக்குள்ள, நமக்கும் அவர்களுக்குள்ள ஞான உறவு என்றும் இருக்கிறது. அவர்கள் நமக்கு தந்துள்ள விலை பேராத முன்மாதிரி, எடுத்துக்காட்டு. என்ன, அவர்கள் இப்படி தான் வாழணும், இதனால் நமக்கு நன்மை கிடைக்குது. நல்லவங்களாக வாழும் பொழுது, தூயவர்களாக வாழும் பொழுது விண்ணகத்தில் நன்மை கிடைக்குது. இங்கே கஷ்டப்பட்டாலும் மண்ணகத்தில் விண்ணக மாட்சி அவர்கள் அடைகிறார்கள். எனவே அதுதான் முன்மாதிரி, அதை பின்பற்றி நாமும் அவர்களோடு செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலையை இது நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த புனிதம் என்றால் என்ன? எபிரேய மொழியிலே குபதோஸ் என்ற ஒரு சொல்லாடல் பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு என்ன அர்த்தம்? புனிதர், புனிதம். கிரேக்க மொழியிலே ஆகியோன் என்ற ஒரு சொல்லாடல் பயன்படுத்தப்படுகிறது. அப்படி என்றால் அர்த்தம் என்ன? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், வேறுபடுத்தப்பட்டவர்கள். இந்த உலகத்திலே, இந்த சமூகத்திலே, பாழ்பட்ட இந்த தீமையில் நிறைந்த சமூகத்தில் அதிலிருந்து இவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டு தூயவர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்பதை தெள்ள தெளிவாக நமக்கு தெளிவுபடுத்துகிறது. சரி, புனிதர்கள் அப்படின்னா யார் என்பதற்கு விவிலிய பின்னணி இருக்கிறதா? விவிலியத்தில் எங்காவது புனிதர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா? புனிதர்கள்லாம் யார், அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா? அப்போ ஏன் நம்ம புனிதர் வழிபாடு விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? பைபிளில் இருக்கா இல்லையா? புனிதர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் இருக்குதா? இந்த முதல் வாசகத்தில் நம்ம வாசகம்ல இருக்குது, திருவழிபாடு நூலில் இருக்குது. அதுதான் அதற்கு பின்பகுதியில் பாருங்க,
9 நாம் வாசித்தோம். அதன் பின்பகுதி 14, 13, 14 பார்க்கும் பொழுது திருவெளிப்பாடு 7ஆம் அதிகாரம் 13, 14 அவங்க தீமைகள், இந்த உலகத்தில் உள்ள அசுத்தம், அதிலிருந்து தூய்மையாக்கப்பட்டவர்கள். அதனால தான் வெண்ணிற தொங்கல் ஆடைகளை அவர்கள் அணிந்திருக்கிறார்கள், குருத்தோலைகளை பிடித்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசியுங்கள். எபிரேயர் 13:7. புனிதர்கள்லாம் யாரு, எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது அருமையாக இந்த விவிலியம் நமக்கு புடமிட்டு காட்டுகிறது. முந்தைய நாட்களில் கடவுளின் வார்த்தை எடுத்து சொன்ன, நற்செய்தியை அறிவித்த இயேசு யார் என்று இந்த உலகத்திற்கு காட்டிய, இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிறகு திருத்தூதர்கள், பவுலடியார், ராயப்பர், நிறைய பேர் போதிக்கிறாங்க, நற்செய்தி அறிவிக்கிறாங்கல்ல, அவங்க தான் முதலிலே புனிதர்களாக இருந்தார்கள். அவர்களை நாம நினைவு கூற வேண்டும். அப்போ புனிதர்களை நாம ஏன் நினைவு கூறோம், புனிதர்களுக்கு ஏன் விழா கொண்டாடுறோம், புனிதர்களுக்கு ஏன் இவ்வளோ சிறுபங்கள்லாம் வச்சு பண்றீங்கிறதுக்கு இங்கே தான் இருக்குது. அப்போ அவங்க நம்ம மூதாதையர்கள், அவங்க தான் இயேசுவை சொல்லி தந்தவர்கள், அவர்கள் தான் விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தவர்கள், அவர்கள் தான் நற்செய்தியை அறிவித்தவர்கள். அப்போ அவர்களை நாம் நினைவு கூறுகிறோம். அவர்களுடைய வாழ்விலே உள்ள நல்ல பண்புகள், அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அந்த நிலையை நாம எண்ணி பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு நமக்கு தெரியும், ஆனா அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது அதை நாம எண்ணி பார்க்க வேண்டும். அவர்களுக்கும் சோதனை இருக்கும், பாவ நாட்டம் இருக்கும். இந்த காலத்துல இணையதளம் இப்படி இருக்கும் பொழுது அந்த காலத்துல அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சோதனையில் இருந்துச்சு. ஆனா அதையும் அவர்கள் தாண்டினார்கள். அப்போ தாண்டி எவர் தூயவர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ அந்த நிலையை நாம் எண்ணி பார்த்து நீங்களும் நாமும் அவர்களை போல நம்பிக்கை உடையவர்களாக இருங்கள். நம்பிக்கை உடையவர்களாக நாம இருக்க வேண்டும். புனிதர்கள் அப்படின்னா யார் என்பதற்கு அருமையாக இந்த எபிரேயர் 13:7 சிறப்பாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. அடுத்து இந்த புனிதர்கள் தூயவர்கள், அப்படித்தானே, தூயவர்கள், இயேசுவை பிரதிபலிக்கக்கூடியவர்கள், கடவுளின் மக்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள். உரோமையர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். உரோமையர் 8:14. கடவுளுடைய தூய ஆவியால் இயக்கப்படுகிறவர்கள் தான் கடவுளுடைய மக்கள். நமக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கு, நாம ஏன் புனிதர்களா இல்லை? அப்போ ஞானஸ்தானம் கொடுக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பொழியப்படுகிறோம், தூய ஆவியால் நாம ஆட்கொள்ளப்படுகிறோம். அப்ப தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட ஒவ்வொருவருமே நாம் புனித நிலைக்கு உயர்த்தப்படுகிறோம். நமக்கு வாய்ப்பு இருக்கிறது, நமக்கு அதுதான் ஒரு அளவுகோல், நமக்கு அதுதான் ஒரு குவாலிஃபிகேஷன். ஒரு தேர்வில் ஒரு வேலை பார்ப்பதற்கு நிறைய இடங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தேவைப்படுகிறது. என்ன பண்பு, என்ன உனக்கு தகுதி? அப்போ நம்மளுடைய தகுதி என்ன? திருமுழுக்கு தான். திருமுழுக்கில் நம்ம ஞானஸ்தானம் பெற்றோம், அதில் பரிசுத்தாவி பெற்றுட்டோம். அப்போ நாம் புனிதர்கள் ஆவதற்கு நாம் தகுதி உடையவர்கள். நாம தான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தலை. அப்போ நமக்கு அந்த தகுதி இதிலே திருமுழுக்கிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள். பரிசுத்தாவியால் நாம் இயக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ மற்ற புனிதர்கள் அதை பயன்படுத்தி கொண்டாங்க, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டாங்க, நாம பயன்படுத்தலை. அப்போ நாமும் பயன்படுத்தும் பொழுது நாமும் புனிதர்களாக மாறுவோம், கடவுளுடைய மக்களாக நாம் மாறுவோம். அடுத்து புனிதர்கள் பரிந்து பேசுபவர்கள். நாம ஜபம் செய்கின்றோம், அந்த ஜபம் நேரடியாக இயேசுவிடம் சென்றடைவதற்கு இவர்கள் ஒரு வாய்க்காலாக, இவர்கள் ஒரு பாலமாக இருந்து கொண்டு போய் அங்கு சேர்க்கின்றார்கள். சரிதானே? அப்போ நாம் அந்தோனியார்கிட்ட வேண்டுறோம், மாதாட்ட வேண்டுறோம், ஜபம் செய்கிறோம், ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறோம். அப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்க? கடவுள் பக்கத்தில் இருக்கிறாங்க, ஜீசஸ் பக்கத்தில், அங்கே மோட்சத்தில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க அந்த விண்ணப்பத்தை கொண்டு போய் சேர்க்கிறார்கள், கடவுளுடைய அருகே இருக்கிறார்கள். எனவே நாம் இந்த புனிதர்களிடம் செல்லும் பொழுது, ஜெபம் செய்யும் பொழுது அவர்கள் அங்கு கொண்டு போய் சேர்க்கிறார்கள். நாம பாவிகள், நாம நேரடியாக ஆண்டவர்கிட்ட நம்ம விண்ணப்பத்தை செலுத்த முடியாது. நாம எவ்வளவு கொடுமையான பாவிகள், நேரடியாக ஆண்டவர் பக்கத்தில் போக முடியாது. அப்போ பக்கத்தில் ஏற்கனவே இருக்கின்ற இந்த புனிதர்கள், அன்னை மரியாள், அவங்க தான் முதல்ல இருக்கிறாங்க. அப்படிதானே? முதன்மையான புனிதர் அன்னை மரியாள். எல்லா புனிதர்களுக்கும் மேலான புனிதர் நமது தாய் அன்னை மரியாள். மற்ற புனிதர்களுக்கு வணக்கம், அன்னை மரியாளுக்கு அதிமிக வணக்கம். பார்த்தீங்களா? அதிமிக வணக்கம் நமது தாய் அன்னை மரியாளுக்கு.
ஏன்னா அவங்க தான் முதல் புனிதர், ஆண்டவரை பின்பற்றிய முதல் பெண் சீடத்தி, ஆண்டவரை தூய வாழ்வு வாழ்ந்த முதல் பெண்மணி அன்னை மரியாள். எனவே புனிதர்களுக்கெல்லாம் தலையான பெயர் பெற்ற புனிதர். அப்போ நம்ம அன்னை மரியாள்கிட்ட ஜெபம் செய்யும் பொழுது அவங்க பக்கத்தில் இருக்கிறதுனால ஈஸியாக போய் சேர்ந்துருது, எளிதாக போய் சேர்ந்துருது. நம்ம திருவெளிப்பாட்டு நூலில் வாசித்த இந்த புனிதர்கள் கடவுளின் அரியணையில் முன்னால் இருக்கிறார்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ நம்மளுடைய ஜெபம் எளிதாக சென்றடைகிறது. அப்போ நமக்காக பரிந்து பேசி நாம ஜெபிக்கிற ஜெபத்தை அவர்கள் ஆண்டவர்கிட்ட எடுத்து சொல்லி அதை நமக்கு நிறைவேற்றப்படுகிறது. அடுத்து புனிதர்கள் யார்? அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள். அதுதான் நாம் அன்னை மரியாளை பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 38வது வசனம், இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே நிகழட்டும். எனது விருப்பம் வேற, ஆனா ஆண்டவருடைய விருப்பத்தின்படியே நடக்கட்டும். அதே போல மார்க் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் இயேசு ஜெபம் செய்கிறார். ஆண்டவரே, துன்ப கிண்ணம் இதை நான் தாங்கணுமா? ஆனாலும் என் விருப்பம் அல்ல, உமது விருப்பமா இருந்துச்சுன்னா இந்த துன்ப கிண்ணத்தை நான் தாங்குறேன், பாடுகள் படுறேன், சிலுவையில் அறையப்படுறேன். அப்போ ஒவ்வொரு புனிதர்களும் தங்களுடைய விருப்பம், தங்களுடைய ஆசை இதெல்லாம் துறந்துட்டு கடவுளுடைய ஆசை, கடவுளுடைய விருப்பத்தை அவர்கள் நிறைவேற்றியவர்கள். புனித அகுஸ்தீனார் சொல்லுவார், அவர் ஏற்கனவே சொல்வார், பாவிகளில் பெரும் பாவி நான் தான். அவனும் அவளும் புனிதராக மாறும் பொழுது என்னால் ஏன் புனிதராக மாற முடியாது என்று அவருடைய சுய சரிதை அந்த நூலிலே அவர் குறிப்பிடுகிறார். அவனும் அவளும் சாதாரண மண்ணுல பிறந்தவங்க தானே, இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் பிறந்தவங்க தானே, அவங்களால புனிதர்களாக மாறும் பொழுது ஏன் என்னால் முடியாது என்று நினைத்து அவ்வளவு மோசமான பாவியாக இருந்து மனமாறி புனிதராக மாறியவர்கள். எனவே இந்த ஒவ்வொரு புனிதர்களையும் நாம் இந்த நாளிலே நினைவு கூறுகின்றோம். இன்னும் ஒரு வரலாற்று பின்னணியை நாம் சிந்திப்போம் என்றால், கிபி 608ஆம் ஆண்டு திருத்தந்தை 6ஆம் போனிபாஸ் ரோமை நகரிலே பந்தேயோன் என்கின்ற ஒரு கோவில் இருந்தது. அந்த கோயிலில் எல்லா அனைத்து கடவுள்களுக்குமான கோயில். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அதை உடைச்சிட்டு அந்த கோயிலை இடித்து தள்ளி கிறிஸ்துவுக்காக மறைசாட்சியாக உயிர் நீர்த்த அந்த புனிதர்கள் அந்த கோயிலாக மாற்றார். அதுக்கு பிறகு யார் யாரெல்லாம் புனிதர்களோ அந்த அனைத்து புனிதர்களுடைய ஒரு கோயிலாக முதலிலே மாற்றியவர் அவர். எனவே போலி தெய்வ வழிபாடுகள் மறைந்து உண்மையான தெய்வம், உண்மையான கடவுள் இறைவன், புனிதர்கள்தான் அவர்களை நமக்கு தருபவர்கள் என்ற ஒரு நிலையை வைத்து இந்த ஆலயம் நமக்கு சிறப்பான ஒன்றாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய இத்தகைய அருமையான நாளிலே இந்த புனிதர்களுடைய வாழ்வை சிந்தித்திருக்கிறோம். எனவே இந்த புனிதர்களை பின்பற்றி நாமும் தூய புனித ஜென்ம பாவ மாசு மறுவில்லாமல் உற்பவித்த அந்த அன்னை மரியாள் கருவுற்ற தருணத்திலிருந்தே பாவம் இல்லாமல் வாழ்ந்தார், தூயவளாக வாழ்ந்தார். எனவே அந்த தூயவளினுடைய அந்த தூய அன்னை மரியாளினுடைய பீடத்திலே நாம் இருக்கிறோம். நாமும் அந்த அன்னை மரியாளை போல மற்ற புனிதர்களைப் போல தூயவர்களாக பாவ மாசு மறுவின்றி ஒரு புனித நிலையை அடியெடுத்து வைத்து சிறப்பாக வாழ வரவேண்டி நாம் அந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம். ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். மண்
காணிக்கை பாடல். திருக்கரம் ஏந்தி வருகின்றேன், இறைவா காணிக்கை தருகின்றேன். திருக்கரம் ஏந்தி வருகின்றேன், இறைவா காணிக்கை தருகின்றேன். பரம்பொருளே நான் பலி பொருளாய் உன் திருப்பலியில் இணைகின்றேன். கரமேந்தி வருகின்றேன். உலகிற்கு ஒளியாய் உதவிடும் வழியாய் ஊரெல்லாம் உன் புகழ் பாடு. உப்பாய் கரைந்து சுவை தரும் பணியில் எப்போதும் நானும் வாழ. நறுமணம் வீசும் பலியாய் இந்த நானிலம் எங்கும் கமழ்வேன். நறுமணம் வீசும் பலியாய் இந்த நானிலம் எங்கும் கமழ்வேன். இறைவா நானோ உன் சொந்தம், இரு கரமேந்தி வருகின்றேன். இறைவா காணிக்கை தருகின்றேன். என் பொருளே நீரின்றி உலகம் அமைவது ஏது, நீரின்றி நானும் அது போல். நீ தந்த உயிரும் தாய் தந்த உடலும் நீ என மாறிட உனக்கே. கனிரசம் கலந்திடும் நீராய் இந்த பூமிக்குள் மறைந்திடும் நேராய். கனிரசம் கலந்திடும் நீராய் இந்த பூமிக்குள் மறைந்திடும் நேராய். இறைவா உன்னில் நான் கலந்திடுவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்ற பலியாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அளித்த நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனிதர் அனைவரின் பெருமைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாயிருப்பனவாக. இவ்வாறு அப்புனிதர்கள் ஏற்கனவே சாகா தன்மையை பெற்றுவிட்டனர் என்பதை நம்புகின்ற நாங்கள் எங்களது மீட்பில் அவர்கள் அக்கறை கொண்டுள்ளனர் என்பதையும் உணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் இன்று உமது அருளால் எங்கள் அன்னையாகிய விண்ணக எருசலேம் நகரின் பெருவிழாவை கொண்டாட எங்களுக்கு அருளினீரே. அங்கேதான் எங்கள் சகோதர சகோதரர்கள் புனிதர்கள் உம்மை சூழ்ந்து நின்று முடிவின்றி போற்றி புகழ்கின்றார்கள். அந்நகரை நோக்கியே நாங்கள் நம்பிக்கையோடு பயணம் செய்து ஆர்வமுடன் விரைகின்றோம். அங்கேதான் திரு அவையின் உறுப்பினர் உணர்நிலையடைந்து மாட்சி பெறுகின்ற என்று மகிழ்கின்றோம். ஏனெனில் வலுவற்ற எங்களுக்கு பேருதவிகளையும் முன்மாதிரியையும் அவர்கள் வழியாக அருளுகின்றீர். ஆகவே அப்புனிதர்களோடு வானதூரின் பெருந்தோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வரும் அளவும்
வைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்திலே பல புனிதர்கள் பிடித்திருக்கலாம். எனவே உங்களுக்கு விருப்பமான புனிதர்களை நினைத்து இந்த நேரத்திலே மௌனமாக ஜெபம் செய்யுங்கள். எல்லா புனிதர் அனைவரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவே புகழ்ந்தேத்து மரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன்,
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஒரு கோடி தேன் பூக்கள் ஒன்றாக மணம் வீச என்னுள்ளம் நீ வாழும் பூங்காவனம். மனமென்னும் பொன்வண்டு உன் அன்பில் கட்டுண்டு தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். சிறகுகளாய் என் மனம் விரிகிறதே, பறந்திட பறந்திட இறை உறவில் இணைந்திட இணைந்திட மகிழ்கிறதே. நம் தன வாராயோ பேரன்பே என் இயேசுவே, தாராயோ பேரின்பம் என் வாழ்விலே. வாராயோ பேரன்பே என் இயேசுவே, தாராயோ பேரின்பம் என் வாழ்விலே. ஒரு கோடி தேன் பூக்கள் ஒன்றாக மணம் வீசு என்னுள்ளம் நீ வாழும் பூங்காவனம். மனமென்னும் பொன்வண்டு உன்
விண்மீன்கள் கட்டுண்டு தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். அன்பில் என் கண்கள் கடலானதே, என் வானில் விண்மீன்கள் ஒளி வெள்ளமே. உன் அன்பில் என் கண்கள் கடலானதே, என் வானில் விண்மீன்கள் ஒளி வெள்ளமே. உன்னோடு ஒன்றாகும் பொன்னாழிதே, என் வாழ்வில் ஈடேது இதற்கில்லையே. நீ வேண்டுமே, நிதம் வேண்டுமே, நிலையான உன் அன்பு துணை வேண்டுமே. மாமன்னன் நீ, என் வேந்தனே, நிறைவாழ்வு தருகின்ற இறைமைந்தனே. ஒரு கோடி தேன்பூக்கள் ஒன்றாக மணம் வீசும் என் உள்ளம் நீ வாழும் பூங்காவனம். மனமென்னும் பொன்வண்டு உன் அன்பில் கட்டுண்டு தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். அன்புக்குரியவர்களே, நமது மணலூர் அன்னை மூலமாக பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம். எனவே நமது மணலூர் இந்த ஆலயத்திற்கு வந்து நன்மைகளை பெற்றுக்கொண்ட ஒரு சகோதரி இப்பொழுது சாட்சியாக நமது முன்னால் பகிர்ந்து கொள்வார்கள். அது எடுக்காதுல்ல? இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. நான் இந்த ஆலயத்துக்கு ஒரு 10 மாதமாக நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் வந்து நான் அழுது கொண்டு இருக்கும்போது அம்மா எனக்கு சாட்சியாகவே சொல்லுவாங்க வார்த்தைகள்னால. அம்மாவும் அம்மா மருமகளும் என் கூட இருந்து பரிந்துரை ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாருங்க. வரத வரனெல்லாம் தட்டி தட்டி போய் கொண்டு இருந்தது. அப்போ அழுதேன் மாதா கிட்ட வந்து, மாதாவே இப்படி தட்டி தட்டி போகுதே, நான் என்ன செய்வேன்னு அழுதேன். அப்போ ஒரு நாள் கனவுல என் வீட்டில் வந்து மிக்கேல் இருந்து தான் நான் பார்த்தேன். மிக்கேல் வந்து என் வீட்டில் வந்து பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு அம்மா ஆலயத்தில் இருந்தாங்க. அம்மா கிட்ட வந்து சொன்னேன், அம்மா இப்படி மிக்கேல் வந்திருக்காங்க என் வீட்டுக்கு, இதுக்கு என்ன காரணம்னு நான் கேட்டேம்மா அம்மா கிட்ட. அம்மா சொன்னாங்க, அம்மா மாதா வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்கம்மா, உனக்கு பாதுகாப்பாக இருக்காங்கன்னுட்டு, நீ கவலைப்படாத, இந்த வரன் கட்டாயம் உன் மகளுக்கு முடியும், நீ கவலைப்படாத அப்படின்னாங்க. அதனால் நான் சந்தோஷமாக போனேன். நான் சென்னைக்கு போக வேண்டியது இருந்தது, பார்க்க வர்றதாக தான் இருந்தது. அப்பவும் அம்மாட்ட தான் வந்து சொன்னேன். அம்மாவை தான் சொன்னாங்க, நீ போயிட்டு வா, மாதாவும் அவன் மகனும் உன் கூட வருவாங்களாம், வந்து இந்த காரியத்தை உனக்கு முடிச்சு தருவேன்னு சொல்கிறாங்கம்மா, நீ கவலைப்படாமல் போன்னு சொன்னாங்க. இப்போ அந்த காரியத்தை எனக்கு முடித்து தந்த மாதாவுக்கு கோடான கோடி நன்றி. நான் ஒவ்வொரு நாளும் வந்து அழுகும்போது மாதா இடத்துல கேட்பேன், இந்த மணலூர் மாதாவை தேடி நான் வரேன், என்ன வெட்கப்பட வையாதேன்னு சொல்லி அழுவேன். அப்போ அம்மாவுடைய மருமகன் என் கூட இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் எனக்கு பரிந்துரை ஜெபம் என் கூட இருந்தே பண்ணுவான், தினம் இருந்து பண்ணுவான். அக்கா நீங்கள் கவலைப்படாதங்கன்னுட்டு எனக்கு இன்றைக்கி அற்புதத்தை இந்த மாதா நடத்தி தந்தாங்க. அதே போல் இந்த கல்யாணத்தையும் நீங்கள் சென்னையில் தான் வைக்கணுன்னாங்க. நான் வந்து சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என் பையன் ஒரே சாதனைக்கு அங்கே வைக்கக்கூடாதுன்னு ஒரே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். அப்பவும் நான் மாதா கிட்ட வந்து அழுதேன். அழும்போது இந்த கல்யாணத்தை நீங்கள் உங்கள் இஷ்டப்படியே உங்கள் ஊரில் சாமிநாதர் ஆலயத்தில் வைங்கன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு மாதாவுக்கு இந்த கோடான கோடி நன்றி. எனக்கு இந்த அற்புதத்தை இந்த மணலூர் மாதா நடத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஆவே 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 மரியா, ஆவே 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 மரியா. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலே இந்த திருப்பலியை தலைமையேற்று நடத்தி தந்தவர் நமது அருகாமையிலே இருக்கக்கூடிய ஏரல் ஒத்தாசை மாதா பங்கு தந்தை பேரருட் தந்தை பன்னீர் செல்வம் அடிகளார் அவர்கள்.
தந்தை அவர்கள் மாதாவினுடைய ஒரு பக்தர். மாதாவால் நிறைய நன்மைகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். எனவே மாதாவிடம் வந்து, குறிப்பாக இந்த மணலூர் மாதா எப்பொழுது திருப்பலி நிறைவேற்ற வேண்டாலும் நான் கண்டிப்பாக வருவேன் என்று சொல்லி இந்த நாளிலே வந்து நமக்காக ஜெப மனப்பான்மையிலே நல்ல பொருளுணர்ந்த ஒரு விதத்திலே நல்ல அருமையான திருப்பலி நிறைவேற்றி தந்து நமக்காக ஜெபித்த வேறொரு தந்தை பன்னீர்செல்வம் அடிகளார் அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த நாளிலே நமது அன்னையினுடைய அருமையான மதிய அன்பு விருந்தை ஏற்பாடு செய்த குடும்பத்தாரை அவருடைய எல்லா வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் சிறப்பாக நிறைவேறும்படியாக அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அன்பான மக்களே, இந்த திருத்தலத்தில் இந்த ஒரு திருப்பலி வைக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய பங்கு தந்தை சகாய சஸ்திரிகளுடைய மனமாத நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கும் நன்றி. தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். மன்றாடுவோமாக. இறைவாவும் புனிதர் அனைவரிலும் நீரே வியப்புக்குரியவர் எனவும் தூயவர் எனவும் உம்மை வழிபட்டு நாங்கள் உமது அருளை வேண்டுகின்றோம். உமது அன்பின் நிறைவாகிய புனிதத்தில் பங்கு பெறும் நாங்கள் திருப்பயணிகளுக்கான திருவிருந்திலிருந்து விண்ணக வீட்டு விருந்துக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அருள் வரம் தரும் மரியே தாய் மரியே, வசந்தங்கள் வரும் வாழ்வினில் இன்று உன்னை நான் வாழ்த்த வந்தேன். தினம் தினம் வரும் அருள் வரம் தரும் மரியே தாய் மரியே, வசந்தங்கள் வரும் வாழ்வினில் இன்று உன்னை நான் வாழ்த்த வந்தேன். வசந்தம் வீசச் செய்தாய், வளம் வரும் வளப்பிறையே, வழியில் ஒளி தரும் விடிவெளியே, மனமதில் வளம் வரும் வளப்பிறையே, வழியினில் ஒளி தரும் விடிவெளி, இந்த நருளே